மக்களே கனடா வாங்க வாக்கிங் போகலாம் அப்படிங்கிற சேனலில் எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் கனடாவில் நல்ல பங்குனி வெயில் பல்ல காட்டுது. லக்ஷ்மி நாராயணன் மந்திரில் வந்து நம்ம நாராயணனையும் சிவபெருமானும் 2 பேரும் ஒன்போல் உட்காந்துருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானத்தை கும்பிட போகணும். இதுதான் நம்மளோட சனிக்கிழமை வேலை. வேலையாக இப்போ லக்ஷ்மி நாராயண் மந்திருக்குள்ளே போகலாம். வாருங்கள். நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பேர் வந்து சரி ஏரியாவில் நம்ம இருந்தோம். வாங்க உள்ள போகலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அலங்காரத்தை பாருங்கள், அருமையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் அப்படி பிங்க் கலரில் விநாயகர் பெருமாள் சீதாதேவி அண்ணன் தம்பி மாதிரி எல்லோரும் அழகாக இருக்காங்க. அனுமந்தன் இருக்கார், காளியம்மா அட்டக்காளி இருக்கா. ஆண்டவனே அப்பனே வருகிற 2026 தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறணும். திமுக அமோக வெற்றி பெறணும்னு கனடாவில் வேண்டிக்கிடுறோம். நடக்கட்டும். நல்லா ஜாம் வந்துங்க. கோயிலுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல நேர்த்தி கடனை செஞ்சுருவோம். விடுங்க வாங்க. இப்போ சிவபெருமானையும் பார்வதா தேவியும் வேண்ட போகலாம். பாருங்கள், சிவபெருமான், பார்வதி, விநாயகர் பெருமான், முருகப்பெருமான் பார்த்துட்டிங்கள்ல. அவங்கக்கிட்டையும் வேண்டுவோம். 2026 தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிடுவோம். சிவபெருமானுக்கு நீர் அபிஷேகம் பண்ணுவோம். அப்போனே ஆண்டவ பெருமானை ஒரு கரையிலும் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி வருகிற 2026 தேர்தல் திமுக அமோக வெற்றி பெறணும். அங்கே சனீஸ்வர பகவானை போய் கும்பிடுவோம். வருகிற 2026 எலெக்ஷனில் திமுக அமோக வெற்றி பெறணும்னு வேண்டுவோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நல்லபடியாக வேண்டிட்டு வரலாம். உடனே ஆண்டவ பெருமானாக சனீஸ்வர பகவானாக வருகிற 2026 தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற வேண்டும் ஐயா.